ஹே கைஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சொசைட்டிக்கு தேவையான ஒரு டிஃபரண்டான ஸ்டோரின்னே சொல்லலாம். ரீசென்ட்டா ஓடிடில ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஹாட்ஸ்பாட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பி மேரிட் லைஃப்ன்னு ஒரு பகுதிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ கதையோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ, ஹீரோயின் கால் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்ப அவங்க லவ்வ கல்யாணத்துக்கு கொண்டு போலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃப்யூஷன். இவ்வளவு வருஷம் லவ் பண்ணிட்டோம். பட் கல்யாண வாழ்க்கைன்றது எப்படி இருக்குன்றதுனால அவங்களுக்கு சின்ன பயமும் இருக்கு. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோட அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த மாரி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடக்கம் ஒடுக்கமா இன்னைக்காச்சும் ஆம்பள பையன் மாரி வேஷ்டி சட்டையோட வந்து நில்லுன்ற மாரி சொல்றாங்க. அண்ட் அங்க வர ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ற மாரி சொல்லுவாரு. அவர் கழுத்துல தாலி வேற போட்டிருப்பாரு. அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவ பையன் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம பையனும் கையில பால், டீயோட பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இங்க இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். பொண்ணுங்க இருக்க வேண்டிய இடத்துல பசங்க இருந்தா என்ன ஆகுன்றதா இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. சோ அதன்படி பையனை பார்க்க வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சில கேள்விங்கெல்லாம் வேற கேட்பாங்க. பொண்ணு 1,00,000 சம்பாதிக்கிறா. உங்க பையன் இதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. வீட்ல இருக்கிற வேலைகள பார்த்துக்கிட்டாலே போதுன்ற மாரி பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. இத கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். இந்த மாரி நானும் 60,000 சம்பாதிக்கிறேன். நாங்க 2 பேரும் வேலை செஞ்சோம்னா எங்க குடும்பத்துக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாரி சொல்லுவாங்க. பட் உடனே பையனோட அம்மா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க பெரியவங்க பேசுறோம்ல. நீ கம்முனு இரு அப்படின்ருவாங்க. இதோட 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நடந்துரும். பொண்ணு தான் மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கண்ண கசக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவ பிரிஞ்சு அவரு அங்கிருந்து நேரா புகுந்த வீட்டுக்கு போவாரு. இவரு இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு புது வீட்டுக்கு போறப்ப அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நேச்சுரலாவே காட்டியிருப்பாங்க. முக்கியமா அங்க ஆரத்தி எடுக்கிறதே மாமனார் தான். எல்லார் வீட்லயும் மருமகளுக்கு மாமியார் தான் ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்பாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா மருமகன மாமனார் தான் வரவேற்பாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் சீட்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம லவ் பண்ணிட்டோம். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறமே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலையில எந்திரிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சுன்றத காட்டுறதுக்கு ஹீரோவோட ஷர்ட் பட்டனை கழட்டி தலைமுடி எல்லாம் கழிச்சு அப்படி வெளியே அனுப்புவாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு இந்த மாதிரி மிச்சம் வைக்காம சாப்பிடுடின்னு சொல்லுவாரு. அதை கேட்ட மாமனாரு டி சொல்றதெல்லாம் உங்க ரூமோட வச்சுக்கோங்க. வெளியில வரப்ப பொண்டாட்டி எப்பவுமே மரியாதையா பேசுங்க வாங்க போங்கன்னு அப்படின்றவாரு. அதுக்கப்புறம் மோட்டர் போட்டீங்கன்னா ஆஃப் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மேல வந்துட்டு கேள்வி வேற கேட்பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, ஹீரோயின் கிட்ட இந்த மாரி சொல்லுவாங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் கேள்வி கேள்வியா கேட்கறாங்க. எனக்கு புடிக்கவே இல்ல அப்படின்னு. ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போக போக சரியாயிடும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது அப்படின்ற மாரி கொஞ்சம் காம்ப்ரமைஸும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டெய்லி ரொட்டீனா தினமும் வேலைகள்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு தான் இருப்பாரு. வேலைலாம் செஞ்சு களைச்சோனே ஒரு ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ ஒரு டீ போட்டு தர முடியுமா சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் போட்டுட்டு இருக்கிறப்ப, அங்க வர மாமனார் பார்த்தீங்கன்னா, ஏன் அவன் இந்த வேலைய செய்ய மாட்டானான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வேற கேட்பாரு. இதே ஹீரோ காதுல விழுந்த உடனே எவனும் எனக்கு டீயே போட வேணாம் நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு நேரா கிச்சன் ரூம்ல வந்துட்டு அவரு தன்னோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கும். பட் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிட்டு அவரு தன்னோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. இதுல வேற ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போணும் போர் அடிக்குது அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தான் பர்மிஷனே கேட்பாரு. அந்த நேரத்துல வெளியில பாத்தீங்கன்னா, மாமனாரு இந்த மாசம் கரண்ட் பில் 12,000 கிட்ட வந்திருக்கு. சும்மா சும்மா ஏசிய போட்டுட்டே உட்காந்து படுத்துட்டு இருக்க வேணாம் அப்படின்ற மாரி ஜாட மாடையா பேசுவாங்க. அதே ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கும். ஹீரோயினுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்த உடனே பாத்தீங்கன்னா, மாமனாரு இந்த மாரி இவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி என்ன வேலை செஞ்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ குளிக்கிறப்ப தாலிய கழட்டி வச்சுட்டு குளிச்சிருப்பாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். இதனால காண்டான மாமனார் என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, அவ்வளவு மந்திரங்கள், அவ்வளவு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நல்லா ஆசீர்வாதம் பண்ணி இந்த தாலிய உன் கழுத்துல போட்டா, நீ பாட்டுன்னு அங்க தொங்க விட்டுருக்க. இத நான் பார்க்கலன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே இது அங்க தான் தொங்கிட்டு இருக்குன்ற மாதிரி நல்லா வெறுப்பேத்தி விட்டுருவாரு. அதோட விடாம ஹீரோவ நெறைய குறையும் சொல்லுவாரு. துணி துவைக்க மாட்றான், வீடு கிளீன் பண்ண மாட்றான், சமையலும் ஒழுங்கா பண்ண மாட்றான்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிட்டே போவாரு. ஃபைனலா ஹீரோவோட அப்பாவ குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. உங்க அப்பா உன்ன ஒழுங்காவே வளர்க்கல. அவன் இந்த மாதிரி வேலைகள்லாம் சொல்லி வளர்த்திருந்தா நீ இப்படி வந்து நின்றுக்க மாட்ட அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. இதனால டென்ஷன் ஆன நம்ம ஹீரோ மாமனார அவன் இவன் சொல்லிட்டு பேசிடுவாரு. உடனே அங்க இருக்கிற ஹீரோயின் பாத்தீங்கன்னா தேவையில்லாம கோவப்பட்டு இவரை வேற அடிச்சிருவாங்க. அந்த ஒரே அறையிலேயே பாத்தீங்கன்னா ஹீரோ பட்டுன்னு கண்ணு முழிப்பாரு. அப்பதான் தெரியும் இவர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் இவர் கண்டது எல்லாமே கனவுன்னு. இவருக்கு இப்ப வந்து ட்ரீம்னால பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லயே இருப்பாரு. சோ இதனாலதான் நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் இப்போதைக்கு வேணாம்னு சொன்னாங்களா கொஞ்சம் பயந்தாங்களா சொல்லிட்டு அவரும் திங்க் பண்ண ஆரம்பிப்பாரு. அண்ட் இதுக்கப்புறம் ரியாலிட்டில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து பொண்ணு பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஒரே யோசனையிலே இருந்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா காஃபி எடுத்துக்கோங்க சொல்லிட்டு சொல்லுவாரு. இவரும் பார்த்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்மைலும் பண்ணுவாரு. இப்பதான் ஒரு முடிவு எடுத்துட்டு பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம ஹீரோ அதுல இன்டர் பண்ணுவாரு. சோ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பொண்ணு புடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன புடிச்சிருக்கு. நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க கல்யாணத்துல வேற யாருக்கும் ஆட்சேபணம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாரு.
2 வீட்டுக்காரங்களுமே அந்த மாரி எதுவுமே இல்ல. நீங்க 2 பேருமே சேர்றதுல எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் தான் சரின்னு சொல்லுவாங்க. தென் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயோட அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கவான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோட அம்மாவும் சரி கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க உங்க அப்பா, அம்மாவ எவ்வளோ மிஸ் பண்றீங்க? உங்க வீட்டுக்கு போணும்னு சொல்லிட்டு எத்தன நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோயினோட அம்மா ரொம்பவே எமோஷனலா பதில் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பொறந்த வீடு மாதிரி புகுந்த வீடு இருந்துராது. எனக்கு என் பொறந்த வீடுனா ரொம்ப பிடிக்கும் தான். நான் இப்ப வரைக்குமே எங்க அப்பா, அம்மாவ ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்காக என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பாத்துக்கலாம் இல்ல. அவரும் என்ன நல்லா தான் ராணி மாதிரி தான் பாத்துக்கிறாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இதே கேள்விய ஹீரோ அவங்க அம்மா கிட்டயும் கேட்பாங்க. அவங்க அம்மாவும் அதே பதில் தான் சொல்லுவாங்க. தென் ஹீரோ சொல்லுவாரு, எல்லார் வீட்லயும் பொறந்த வீட்ட விட்டு புகுந்த வீட்டுக்கு போறவங்க ராணி மாதிரி இருப்பாங்க. ஆனா பொறந்த வீட்ல தான் ராணியாவே இருப்பாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. சோ எனக்கு எல்லார் மாதிரியுமே இருக்க முடியாது. நம்ம இருந்தா 2 குடும்பமும் ஒண்ணா இருக்கலாம். இல்லன்னா நான் இங்க 1 மாசமோ, அங்க 1 மாசமோ நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அண்ட் ஹீரோயின் தாலி கட்டிட்டு மெட்டி போடுறாங்கன்னா, நானும் அத பண்றேன். எனக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. சோ ஃபைனலா மாறுறதுக்கு நான் தயார். ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரான்றது தான் இந்த மூவியோட ஒன் லைன் கொஸ்டினே. சோ இந்த மூவிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இதோட கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த மூவிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி டிஃபரண்டான ஸ்டோரிய நீங்க வாய்ஸ் ஓவரா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.